என்னுடைய கட்சிக்காரர் சர்புதீன் என்பவர் ஏற்கனவே ராம்பாலா என்ற டைரக்டருடன் கதையில் ஆலோசனை செய்து ஆவி பறக்க ஒரு கதை என்ற ஒரு கதையை எடுத்து அதை டிஸ்கஷன் முடிந்த பிறகு லொக்கேஷன் எல்லாம் பார்த்த பிறகு அவர் திரு நடிகர் சந்தானம் அவர்களுடன் சேர்ந்து ஆவி பறக்க ஒரு கதையை மாற்றி தில்லுக்கு துட்டு என்ற படம் எடுத்து விட்டதாக வழக்கு தொடுத்திருக்கின்றார். இந்த வழக்கு நேற்று சிட்டி சிவில் கோர்ட் நீதிமன்றத்தில் 14வது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி அந்த நேரத்தில் இல்லாத காரணத்தில் பொறுப்பு நீதிபதி 15வது சிட்டி சிவில் கோர்ட் நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தார். விசாரணையில் தான் 87 லட்சம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் இருவரும் எனக்கு இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள், அதனால் இவர்களை நீதிமன்றத்திலே ஆஜராக உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரைக்கும் படத்தை இடைக்காலமாக திரையிடக்கூடாது என்றும் இவர் தரப்பில் வாதிடப்பட்டது. அவர் நீதிபதி இருவரையும் 28ஆம் தேதி 3 பேரையும் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் உட்பட மூவரையும் நீதிமன்றத்தில் 28ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். இந்த தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் மூவர் உட்பட அப்படின்னு சொல்கிறீங்களா, குறிப்பிட்ட நீதிபதி இந்த வழக்கில் ஆஜராக சொன்ன 3 பேர் யார்? திரு ராம்பாலா அவர்கள், திரு நடிகர் சந்தானம் அவர்கள், தேனாண்டாள் மூவிஸுடைய கம்பெனி நிர்வாகம், இவர்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளார்.